வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் யமுனா பேசுறேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணும். அது என்னன்னா, நம்மளோட எதிரி நமக்குள்ளேயே தான் இருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்ல, நம்மளோட பயம்தான். அதை எப்படி ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு குட்டி கதை சொல்லட்டுங்களா? ஒரு சின்ன பையங்க, அவனுக்கு ரொம்பவே பசி ஆகுதான். ஆனா அவன் எங்க பார்த்தாலும் அவனுக்கு உணவு கிடைக்கவே இல்லையா. அவன் என்ன பண்றான், உணவு தேடி போயிட்டே இருக்கான். அப்போ ஒரு இடத்துல ஒரு மரத்தை பாக்குறாங்க. அங்க நிறைய பழங்கள் நிறைஞ்ச ஒரு மரம் இருக்கு. அதை பார்த்ததுமே அவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஆனா அவனுக்கு மரம் ஏறுறதுக்கு பயம். இது வரைக்கும் அவன் ஏறினதே இல்லை. இருந்தாலும் அவன் பசி, எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த மரத்தை ஏறி அந்த பழங்களை எல்லாம் அவன் சாப்பிட்டுறான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தாங்க அவன் யோசிக்கிறான், அந்த மரத்தோட கிளை இருக்கு இல்லையா, அது உடஞ்சு போயிருக்கு. அச்சச்சோ நாம விழுந்துருவோமே அப்படின்னு சொல்லி கீழே பார்க்கறான். தரைக்கும் மரத்துக்கும் ரொம்பவே தூரம் இருக்கான். பயத்துல அவன் கத்துறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ அந்த வழியில வர ஒரு முதியவர் பாக்குறாரு. அவனை பார்த்துட்டு அவன் கத்துறதை கேட்டு கல் எடுத்து அவன் மேல அடிக்கிறாரு. அவன் எச்சா கத்துறான். ஏன்னா பயத்தை விட அவன் வலி தாங்க முடியல. அவர் இன்னொரு கல்லை எடுத்து அடிக்கும் போது அவன் ஒரு கிளைய பிடிச்சிடறான். மூணாவது ஒரு கல்லை எடுத்து அவன் மேல அடிக்கிறாரு. அப்போ அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவன் எப்படியாவது கஷ்டப்பட்டு மரத்துல கீழே இறங்கி வந்துடுறான். கோபத்தோட வரான். வந்து முதியவர்கிட்ட கேட்கறான், உங்களை நான் காப்பாத்துங்கன்னு தானே கேட்டேன், என்னை எதுக்கு கல்லில் அடிச்சிங்க? அப்போ அந்த முதியவர் சொன்னாரா, நான் இப்போ உன்னை காப்பாற்ற தான் செஞ்சேன். ஏன்னா நீ முதல்ல பயத்தோட இருக்கும்போது உன்னால எந்த முடிவையுமே எடுக்க முடியல. அந்த பயம் உன்னை எடுக்க விடல. இப்போ நான் உன் கவனத்தை சிதறடிச்சேன், அதனால உன்னை நீயே காப்பாத்திட்ட பாத்தியா அப்படின்னு சொன்னாரா. இதே தாங்க நம்மளோட லைஃப்லயும். பயங்கிறது ஒரு நிழல் மாதிரி நம்மளை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். பயம் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலும் வாழ முடியாதுங்க. அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணி நம்மளால வாழ முடியும். அது எப்படி ஃபேஸ் பண்ணணும்னா, நம்மளோட தாட்ஸை மாத்தினோம் அப்படின்னா நாம பயத்தை ஃபேஸ் பண்ண முடியுங்க. நாங்கள் எண்ணத்தை மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த பயத்திலேருந்து வெளியில் வர ஆப்ஷன் உங்களுக்கு நீங்கள் கிடைக்கும். ஸோ உங்கள் எண்ணத்தை மாற்றுங்க. எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும். நன்றி.